எத்தியோப்பியாவில் ஸ்ட்ரீட் டாக்ஸே இந்த மாதிரி செம்ம க்யூட்டாக இருக்கும். 3000 சொன்னாங்க. இங்கே பெருசாக பப்பீஸ்லாம் கிடைக்காது. ஸோ ஸ்ட்ரீட் டாகாக இருந்தாலும் நம்ம மணி கொடுத்து தான் வாங்கிக்கணும். கரெக்டாக ஸ்கூல்கிட்டே வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வீக் டேஸாக இருந்தாலும் இருக்க லான்ச் கஃபேஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆக்குபைடாக தான் இருக்கும். நாங்கள் இன்னைக்கு கோல்டு ஸ்டோன் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் போனோம். நிறையா ஃப்ளேவர்ஸ் இருந்தது. புது ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணுற மூடு எனக்கு பெருசாக இல்லை. ஸோ நான் இந்த டாப்பிங்ஸில் வந்து பிஸ்காஃப் செக் பண்ணேன். அது காலியாகிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கிட்கேட் சூஸ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நான் குக்கி க்ரீமும் பட்டர்ஸ்காட்சும் மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு கிட்கேட் எடுக்கும்போது ரியா வந்து கிட்கேட் கேட்டா. இங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி குழந்தை கையில் ஒரு பீஸ்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான். அப்போ நீ 2 கொடுறான்னு சொல்லி வேணும்னே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்க சாப்பிட்ட அந்த 2 பீஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 180 வந்தது. அப்புறம் நான் சொன்ன அந்த 3ஐயுமே போட்டு கோல்டு ஸ்டோனில் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேயே வந்துட்டு ஐஸ்கிரீம் கேக்ஸு, ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. நான் இன்னைக்கு வந்து கப்பு வேண்டாம் கோனில் போடுங்கன்னு சொல்லி கோன் சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 170 வந்தது. டோட்டலாக 900 வந்தது. அப்படியே வெளியில கிளம்பிட்டோம். வர வழியில இந்த அம்மா சைக்கிளை பார்த்துட்டு சைக்கிள் வேணும்னாங்க. உள்ள போய் கேட்டா இந்த ஒரு குட்டி சைக்கிளையே 9000 சொன்னாங்க. ஊர்ல அவ ஜீப் வச்சிருக்காதோ. இதுவே வந்து 8000 சம்திங் தான் வந்தது. அமேசான்ல வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எனக்கு மனசே கேட்கல. ஏங்க வேண்டாங்க இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டாய்னாவது வாங்குவோம்னு சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.